பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த இடத்தை பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல? இது நம்ம ஜெபமலையில தான் இந்த இடம் இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகழகான இடங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அங்க உட்காந்து ஜெபிக்கலாம், போட்டோ எடுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனசுக்கே. இங்க என்ன, எல்லாவற்றோட மேல தேவனுடைய பிரசன்னம். இங்க வந்துட்டாலும் உங்களுக்கு ஜெபிக்கண்டு தோணிக்கிட்டே இருக்கும், ஏவுதல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது ஜெபத்துக்காக தேவன் தெரிந்து கொண்ட இடம் இல்ல. சரி, இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு என்ன வசனம் சொல்றாரு அப்படின்னீங்கன்னா, நாகூம் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. நாகூம் 1:7 நீங்களே சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நல்லவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களா? குறைஞ்சிக்கிட்டே வராங்கல்ல, சொல்லுவாங்கல்ல. ஒரு காலத்துல மக்கள் நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா இப்போ நல்லவங்களை பார்க்கறது ரொம்ப அரிதா இருக்குது அப்படின்ற ஒரு காலத்துல வந்துட்டோம். ஆனா கர்த்தர் நல்லவர், எந்த காலத்திலும் அவர் நல்லவர், நமக்கு எல்லா விதத்திலும் அவர் நல்லவர். அப்ப நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு நல்லவர் அப்படின்னு எப்பவுமே சொல்லணும். நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம், எனக்கு நன்மை செய்கிறதுக்கா ஸ்தோத்திரம்னு துதிக்கணும். அது மாத்திரம், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அரண் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற, கட்டப்பட்டிருக்கிற கோட்டை, மதில் சுவர், அது கோட்டை. அந்த காலத்துல அந்த கோட்டைகள் எல்லாம் பெரிய பெரிய கற்களால அடிக்கி பல உயரத்துக்கு 12 அடி 15 அடி, சில எல்லாம் 20-25 அடி உயரத்துக்கு கட்டிடுவாங்க. எருசலேமுடைய மதில் சுவர் நீங்க பாத்தீங்கல்ல, நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன்ல, எவ்வளோ உயரம், கிட்டத்தட்ட 100 அடி உயரம்லாம் இருக்குது. பெரிய பெரிய பாறைகளை கொண்டு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி மதில் சுவர், ஒரு கோட்டை சுவர்னா, இக்கட்டு காலத்துல பாதுகாக்கப்பட ஆண்டவர் நமக்கு இப்படி இருக்கிறாராம். நமக்கு ஆபத்து வரும்போது, ஒரு இக்கட்டு வரும்போது, நமக்கு சேதம் உண்டாக்க தாக்க சத்துரு முயற்சிக்கும் போது அந்த கோட்டைக்குள்ள வந்துட்டா ஒரு பாதுகாப்பு. இந்த முதல் சுவர் எல்லா நாட்டிலையும் இருக்குது. நான் பார்த்திருக்கிறேன். இந்தியாவில் ஜெய்ப்பூருக்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய அரண்மனை, அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த மதில் சுவர் கோட்டை இருக்கும். அதுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா பெரிய வாசல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு ஆளால திறக்க முடியாது, பல பேர் சேர்ந்து திறக்கணும். அப்போ எதிரி தாக்கும் போது அதுக்குள்ள போய் கதவை மூடிட்டாங்கன்னா பாதுகாப்பு. அதனால ஒரு எதிரி படையெடுத்து வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே, வெளியில எல்லாம் மக்கள் வயல் நிலங்கள் இருப்பாங்கல்ல, அதுக்கு எக்கால ஊதின உடனே ஆபத்து வருது, சத்துருகள் வராங்கன்ன உடனே எல்லாம் ஓடி அந்த பட்டணத்துக்குள்ள வந்துருவாங்க. மதில் சுவர் இருக்கிற பட்டணம் கதவு மூடிடுவாங்க, சேஃப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு அரணான கோட்டை. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆபத்து? பொல்லாத மனிதங்க, பொறாமை கொண்ட மக்கள் உன்னை அழிச்சிருவேன்றானா, உன்னை கெடுத்துருவேன்றானா, உன் வேலையை தொலைச்சிருவேன்றானா, உன் ஊழியத்தை நிர்மூலம் பண்ணிடுவேன்றானா, யாரையாரோ பேசுறாங்களா? ஆண்டவருக்குள்ள வந்துருங்க, அந்த கோட்டைக்குள்ள வந்துருங்க, அந்த அரணுக்குள்ள வந்துருங்க. அவர் நமக்கு அரணான கோட்டை. அதை தாண்டி யாராவது வர முடியுமா? அவங்கள தொட ஒருத்தர் வர முடியாது. அவருடைய பாதுகாப்புகளை வந்துட்டீங்கன்னா ஒருவர் உங்களை தொட முடியாது, உங்களை நெருங்கவும் முடியாது. அவர் கோட்டையா நிற்பார். அப்படி இருந்த நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? இல்லைங்க, அந்த ஆளு பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பதவியில் இருக்கான், எல்லாம் கைக்குள்ள இருக்கு, என்ன வேணாலும் செய்வானா? அப்போ நம்ம கூட இருக்கிற இயேசு பெரியவரா, அந்த மனுஷன் பெரியவனா? இயேசுவை விட ஒரு பெரிய அதிகாரம் இந்த உலகத்துல இருக்குதா? அவரை விட பெரிய ஆள் இந்த உலகத்துல இருக்காங்களா? அவருடைய பாதுகாப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய அதிகாரமாகட்டும், எவ்வளவு பெரிய உச்சாணி கொம்புல இருக்கட்டும், உங்களை தொட முடியாது. தேவன் அரணான கோட்டையா, வந்துருவியா, தொட்டு பாருன்னு சொல்லுவார். நெருங்க முடியாது. பாருங்க, சில கோட்டை சில நெருங்க முடியாது, உள்ள வர முடியாத, பக்கம் வரைக்கும் வருவாங்க. இந்த அம்பு எரிஞ்சா, ஈட்டு எரிஞ்சா கோட்டை மதில் சுவர்ல தான் பட்டு கீழே விழுந்துரும்.
அவன் என்ன ஆயுதத்தை கொண்டு தாக்கினாலும் முதல் சுவர் தான் தாக்கப்படும். உள்ள இருக்கிற நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. என்ன தாக்குதல் வந்தாலும் இயேசுதான் அதை தாங்கி நிற்பார். அவரை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும். பிறகு எதுக்கு பயப்படணும்? தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சத்துருவே, பொல்லாத மனிதர்களே, என்ன வேணாலும் எங்களுக்கு குரூரமா செய்ய நினைக்கிறீங்களா? நான் அரணான கோட்டைக்குள்ள இருக்கிறேன். இயேசு எனக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. இப்ப சொல்றீங்களா? பயம்லாம் ஓடிரும். ஆண்டவரே, எனக்கு அரணான கோட்டையாய் பாதுகாப்பாக நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், எப்பொழுதும் எனக்கும் எங்களுக்கும் நன்மை செய்கிற தேவன். யாரும் எங்களுக்கு தீமை செய்ய முடியாது, தீங்கு செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. எங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.